அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பினூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிராமத்து ஸ்டைல் நண்டு குழம்பு நல்ல காரசாரமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக நான் இங்கே ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேங்க. அதில் பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் 3 தக்காளியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். இனி அடுத்ததாக 3 பச்சை மிளகாய், ஒரு விரல் சைஸ் அளவுக்கு இஞ்சி துண்டாக்கி எடுத்துக்கோங்க. ஒரு 5-6 வெள்ளை பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு அரை கப் அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி இலை. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மை மாதிரி அரைச்சிட்டு வரலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்புக்கு. அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இனி பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுமே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் நல்லா வதக்கி விடுங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இனி அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். அது வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இனி பார்த்திங்கன்னா அடுத்ததாக மசாலா தூள் எல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. மசாலாலாம் நல்லா எண்ணெயிலே வதங்கி வரணும். இனி அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற இந்த நண்டு பீஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாங்க. எல்லாம் ஒவ்வொன்றா போட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாலே இந்த நண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. இதில் இப்போது உப்பு காரம் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த நண்டில் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது தான் இந்த காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி வரும். இனி அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், சீரகம், குருமிளகு, பச்சை மிளகாய் எல்லாம் இருக்கு இல்லையா பேஸ்ட்டு, அதை இதில் போட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சு அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதுவும் இதில் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இனி கொஞ்சம் கூட நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணியாக வேணுமோ அந்த அளவுக்கு குழம்பு மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இனி அடுத்ததாக நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் உப்பு போட்டேங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பத்துமான்னு பார்த்துட்டு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஒரு தடவை உப்பு போட்டு கலந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா நல்லா ஒரு தடவை கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் குறைவான தீயில வச்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க. இப்போ 2 நிமிஷம் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சதுக்கு பாருங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை ஸ்மெல்லாம் போய் நல்லா கமகமன்னு நல்லா வாசத்தோட நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னா இரும்பல், சளி, காய்ச்சல் எல்லாமே இருக்கும். பெரியவங்க சின்னவங்க வரையுமே நிறைய பேத்துக்கு இரும்பல், சளி, காய்ச்சல் எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி காரசாரமான ஒரு நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா குணமாகுங்க. இனி கடைசியாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிராமத்து ஸ்டைல் நண்டு குழம்பு ரெசிபி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பினூஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.